வணக்கம், நான் வருண் டாப் 5 மதுரையில இருந்து. இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி டெஸ்ட் சீரிஸ் 29ஓட சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Dash is an acid in which an atom of oxygen is connected to an atom of hydrogen and at least one other element. Dash என்பது ஒரு அமிலமாகும். இதில் ஒரு ஆக்சிஜன் அணுவானது ஒரு ஹைட்ரஜன் அணுவுடன் மற்றும் குறைந்தது ஒரு பிற கனிமத்துடன் பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ என்ன ஆன்சர்னா ஆக்சி ஆசிட். இது ஆன்சர். ஆக்சி ஆசிட்னா என்ன சார் கேக்குறீங்கன்னா சொல்றேன். ஆக்சி ஆசிட்னா ஒரு ஆசிட்ல ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட எப்படியாச்சும் பாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிஜன் ஆச்சும் ஹைட்ரஜனோட பாண்ட் ஆயிருக்கணும். சோ அந்த மாதிரி ஆசிட் தான் ஆக்சி ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன். ஆக்சி ஆசிட் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் oxy acid is a type of the acid that contain oxygen atoms bonded to hydrogen atoms and at least one another elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனோட பாண்ட் ஆயிருக்குமா, அப்படி பாண்ட் ஆயிருச்சுன்னா அது பேரு ஆக்சி ஆசிட். ஓகேவா? The P in the pH stands for dash and it is used for the measuring gas concentration. ஓகே, pH வேல்யூ நம்ம படிப்போம். எதுக்கு படிப்போம்? ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அந்த சொல்யூஷன் வந்து அமிலத்தன்மை உள்ளதா, அதாவது அசிடிக்கா இல்லாட்டினா பேசின் நேச்சரா அப்படி கண்டுபிடிக்க நம்ம pH வேல்யூ வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? pH ஸ்கேலை கண்டுபிடிச்சது யாரு? சோரன். சோரன் தான் pH ஸ்கேலை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? சரி, இப்ப இந்த pHல P எதை குறிக்குதுன்னு அப்படி கேட்டுக்காங்க. P எதை குறிக்குதுன்னா பொட்டான்சியல தான் இந்த P வந்து குறிக்குது. ஓகேவா? அதாவது இது ஜெர்மன் டேர்ம். ஓகேவா? ஜெர்மன்ல பொட்டாஷ்னா என்ன அர்த்தம்னா பவர்னு அர்த்தமா. ஓகேவா? சோ அதுதான் வந்து என்ன ஆயிடுச்சு பொட்டான்சியல். பொட்டான்சியல் என்ன? சக்தி. ஓகேவா? பவர். ஓகேவா? சோ P ரெப்ரசன்ட் பொட்டான்சியல். இந்த H ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் அயானை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? பொட்டான்சியல் ஹைட்ரஜன் அயான். ஓகேவா? சோ இதுவும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த பொட்டாசியங்கிற வார்த்தை எங்க இருந்து விரிவாக்கப்பட்டிருக்குன்னா ஜெர்மன் மொழியில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? The oxygen molecule is சரி, ஆக்சிஜனின் மூலக்கூறு என்பது ஒரு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஆக்சிஜன் என்னவா இருக்கும்? ஆக்சிஜன் வந்து ஒரு டை அட்டாமிக் மாலிகூல். ஓகேவா? சரி, அப்ப ட்ரை அட்டாமிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா O3, அதாவது என்னது? ஓசோன். ஓசோன் வந்து ட்ரை அட்டாமிக் இன் நேச்சர். ஓகேவா? டெட்ரா அட்டாமிக் மாலிகூல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா P4. டெட்ரானா என்ன? 4. இங்க 4 இருக்கா, அதாவது டெட்ரா அட்டாமிக். மோனோ அட்டாமிக்னா ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். என்னவா இருக்கும்? அது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ல இங்க ஹைட்ரஜன் 2 3 போட மாட்டோம். ஓகேவா? சோ ஹைட்ரஜன் வந்து மோனோ அட்டாமிக். அப்ப இது முக்கியமா பாத்துக்கோங்க, இன்னும் இம்பார்ட்டன்ட் ஆகுது. ட்ரை அட்டாமிக்னா என்ன? ஓசோன். ஓகேவா? டை அட்டாமிக்னா ஆக்சிஜன். டெட்ரா அட்டாமிக்னா P4 பாஸ்பரஸ். மோனோ அட்டாமிக்னா ஹைட்ரஜன். ஓகேவா? which of the following saturated carbon compound அப்படின்னு கேட்கிறாங்க. பின்வருவற்றில் எது நிறைவுற்ற கார்பன் சேர்மமாகும்? நிறைவுற்ற கார்பன் சேர்மமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? இதோட ஃபார்முலா என்ன? இன்னைக்கு நான் ஜே எக்ஸாம்ல போயிருந்தப்ப இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு இது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, நான் பாருங்க ஃபார்முலா பாருங்க. ஆல்கைன். ஆல்கைனோட ஃபார்முலா என்னது? CH2n+2. ஒரு ஆல்கைனோட ஃபார்முலா. அல்கீனோட ஃபார்முலா என்னது? CnH2n. ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலா? CnH2n-2. ஓகேவா? சரி, இப்ப இந்த 3 இருக்கா? அல்கைன், அல்கீன், அல்கீன், கெயின் இருக்கா? சோ இதுல எது சாச்சுரேட்டட் கேட்டுக்காங்க. எது சாச்சுரேட்டட்னா இந்த கெயின் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அல்கேன். அல்கேன் தான் சாச்சுரேட்டட். மிச்சம் இந்த ரெண்டுமே அன்சாச்சுரேட்டட். ஓகேவா? அப்ப கேட்பீங்க சார் இதுக்கு மட்டும் என்ன சார் கேட்பீங்க. இது இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா? அல்கேன்.
அதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஈட்னா என்னது படிச்சிருப்போம், போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். மெத்துனா என்ன 1, இத்துனா என்ன 2, ப்ரோப்னா என்ன 3, பியூட்னா 4, பென்ட்னா 5. அங்க என்ன இருக்கு? பிசிக்ஸ்ல ஈன்னு இருக்கா, இத்து இருக்கா, இத்துனா என்னது 2. அப்ப 2C இங்க வரப்போகுது. ஓகேவா? 2C வரப்போகுது. இங்க பின்னாடி சஃபிக்ஸ பாருங்க, சஃபிக்ஸ்ல ஈன்னு இருக்கு. அப்பனா இந்த ஃபார்முலா தான் போட போறோம். ஓகேவா? அப்ப ஹச்சுக்கு அப்ப என்ன போடுவோம் 2. என்னது என்னன்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கு 2 கார்பன்ஸ். அப்ப C2H6 அதுதான் வந்து எத்திலீனோட ஃபார்முலா. ஓகேவா? இப்ப ஏன் இந்த 2 போட்டுக்க உங்களுக்கு தெரியுதா? எத்துனா என்னது 2 கார்பன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதனாலதான் இங்க 2 கார்பன் போட்டிருக்கேன். அப்ப எந்த ஃபார்முலா இது எந்த வடிவில் இருக்கு, எந்த ஃபார்முலா வடிவில் இருக்கு? சஃபிக்ஸ பாருங்க, இந்த அல்கீனோட வடிவத்துல இருக்கா. சோ அதனால நான் இந்த ஃபார்முலா வச்சிருக்கேன். இந்த ஃபார்முலால போடும்போது எனக்கு கார்பனோட வேல்யூ என்னது 2, இங்கே என்னோட வேல்யூ என்ன, கார்பனோட வேல்யூ என்னது 2. அப்ப இது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன 4 வரும். H4 C2H4 இதுதான் எத்திலீனோட ஃபார்முலா. ஓகேவா? What is the chemical name of vitamin E? சரி, விட்டமின் E ஓட கெமிக்கல் நேம் என்ன? டோகோஃபிரால். இது எதுக்கு அவருக்கு பயன்படுத்துவோம்? இன்ஃபெர்டிலிட்டியை குறைக்கிறதுக்கு இந்த டோகோஃபிரால் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இதோட டெஃபிஷியன்சி தான் இன்ஃபெர்டிலிட்டி. ஓகேவா? முக்கியமான கெமிக்கல் நேம்ஸ் தான் பார்க்கலாம். விட்டமின் A ஓட கெமிக்கல் நேம் என்ன? ரெட்டினால். விட்டமின் C ஓட கெமிக்கல் நேம் என்ன? அப்சார்பிக் ஆசிட். ஓகேவா? விட்டமின் டி என்னது? கால்சிஃபெரால். விட்டமின் இ மட்டும்ல டோகோஃபெரால். விட்டமின் கே வந்து பைலோக்யூனைன். விட்டமின் B1 வந்து டயாமைன். விட்டமின் B2 ரிபோஃப்ளைமின். B3 நியாசின். B5 பான்டோதினிக் ஆசிட். விட்டமின் B6 பயோடாக்சினின். B7 பயோட்டின். B9 ஃபாலிக் ஆசிட். ஓகேவா? Which of the following method is used for refining impure metals? Okay, impure metals refine பண்றது எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் தான். சரி, என்னன்னா எலக்ட்ரிசிட்டியில என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு? கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கு, மேக்னடிசம் எஃபெக்ட் இருக்கு, வேற என்ன எஃபெக்ட் இருக்கு? ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கு. இந்த 3 எஃபெக்ட் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன எஃபெக்ட்? எலக்ட்ரிசிட்டி மூலியமா கிடைக்கிற கெமிக்கல் எஃபெக்ட். ஓகேவா? இப்ப இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இம்பியூர் மெட்டல் இருக்கும் பாத்தீங்களா, இம்பியூர் மெட்டலை ரிஃபைன் பண்றதுக்கு இந்த ப்ராசஸர் வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? எப்படின்னா, ஒரு 10 பியூர் மெட்டல் ஷீட். ஓகேவா? ஒரு பியூர் மெட்டல் இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கேத்தோடா ஆக்ட் ஆகுது. கேத்தோட்னா மைனஸ், நெகட்டிவ். ஒரு இம்பியூர் மெட்டல் ஐஎம்னு போடுறேன். ஒரு இம்பியூர் மெட்டல் இது என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஆனோட ஆக்ட் ஆகுது. அப்ப இங்க வந்து நான் என்ன சொல்றேன், அசிடிஃபை சால்ட் சொல்யூஷன் வச்சிருக்கேன். ஆசிட் சால்ட் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், காப்பர் சல்ஃபேட். ஓகேவா? இந்த சொல்யூஷனுக்கு உள்ள என்ன இருக்கு? காப்பர் சல்ஃபேட் நான் வந்து ஊத்துறேன். காப்பர் சல்ஃபேட். ஓகேவா? இப்ப நான் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற இம்பியூர் வந்து இந்த கேத்தோட நோக்கி மூவ் ஆகும். இந்த கேத்தோட் மேல போய் படியும். அப்படி படியும் போது இந்த மெட்டல் என்ன ஆகுது? இம்பியூர்னஸ்னா போயிட்டு பியூர் மெட்டல் ஆகுதா? சோ அதுதான் இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் ப்ராசஸ். ஓகேவா? why is alcohol considered a clean fuel than petrol? பெட்ரோலை விட ஆல்கஹால் ஏன் ஒரு தூய்மையான எரிபொருளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க இது வந்து புகையை ப்ரொடியூஸ் பண்ணாதான். ஓகேவா? இட் ப்ரொடியூஸ் less smoke. Okay, what is the full form of CNG and LPG respectively? Say right. CNG ஓடையும் LPG ஓடைய full form என்ன? Compressed natural gas. அப்புறம் liquefied petroleum gas. அப்ப என்னவா இருக்கும்? டியா தான் இருக்கும். தமிழ் என்ன? அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு.
Which of the following of the element is a gas at room temperature belongs to group 17 of the periodic table? தனிம வரிசை அட்டவணையில் 17ஆம் தொகுதியை சேர்ந்த அறை வெப்ப நிலையில் வாயு நிலையில் உள்ள தனிமம் எது அப்படிங்கிறாங்க. அறை வெப்பம் அதாவது ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா? ரூம் டெம்பரேச்சர்ல 17th குரூப்ல இருக்கிற எலமெண்ட் வந்து எது கேஸா இருக்கும் கேட்கறாங்க. ஆன்சர் என்னன்னா fluorine. ஓகேவா? When thrown in soil, which of the following substance will persist in the environment for long time? மண்ணில் எரியப்படும் போது பின்வரும் பொருட்களில் எது சிதையாமல் நீண்ட காலம் சூழலில் நீடிக்கும் அப்படிங்கிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ விஷயத்த போடுறேன், ஆப்ஷன் இருக்கிற விஷயத்த நான் கீழே போடும் போது மக்காம இது ரொம்ப நாளா இங்க இருக்கும் கேட்கறாங்க. என்னவா இருக்கும்? ஆப்பிள் தோல் இருக்குமா? ஆப்பிள் பீல்னா ஆப்பிள் தோல் இருக்குமா? இருக்காது. சீக்கிரமா என்னது மக்கிடும். மேங்கோ சீட்ஸ் அதுவும் மக்கிடும். பீஸ் ஆஃப் பெட் மக்கிடும். இந்த broken glass pieces கண்ணாடி தூள்கள் அது வந்து மக்காது. ஓகேவா? ரொம்ப நாள் வந்து மண்ணு நினைச்சு நிற்கும். சரிங்களா? Which of the following statement is not correct with the reference to the pre-block element? பி தொகுதி தனிமங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? They include non-metallic and noble gases. கவனிச்சுக்கோங்க, இது நான் மெட்டானிக்கும் நோபல் கேஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். இது they belongs to 13 to 18 group. 13ஆவது குரூப் டு 18ஆவது குரூப் வரையும் அவங்க பிலாங் பண்ணியிருக்காங்க. எதுனா இந்த பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேரு டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு. டிரான்சிஷன் எலமெண்ட் எதை சொல்லுவோம்? 3ஆவது குரூப்ல இருந்து 12ஆவது குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இது ஆன்சர் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இதான் தப்பான ஆன்சர். அப்ப இதான் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேவா? இந்த autonomous self identification varies from n(s square n power 1 to n(s square np power 6). கரெக்ட் தான். ஓகேவா? சரி, இப்ப பாருங்களேன், அவங்க சொன்ன மாதிரி இது 13ஆவது குரூப்ல இருந்து 18ஆவது குரூப் வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்கோம் இந்த பி பிளாக் எலமெண்ட். ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? வேற என்ன சொல்லியிருந்தாங்க? இதுல மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அலுமினியம் என்னது? மெட்டல். ஓகேவா? வேற நான் மெட்டல் நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சிஜன் நான் மெட்டல். ஓகேவா? அதே மாதிரி இங்கிட்டு பாருங்க, ஜெர்மனியம் என்னது? மெட்டலாய்டு. ஓகேவா? சோ அப்ப இங்க ஆக்சிஜன் அதாவது மெட்டல் நான் மெட்டல் எல்லாமே கலந்துருக்கா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேவா? வாட் இஸ் த மெயின் கோல் ஃபார் கிராப் வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட்? சரி, இத நம்ம போன வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம். இந்த கிராப் வேரியேஷன் எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு பண்றாங்க? டு டெவலப் பெட்டர் ஈல்ட், நல்ல வளர்ச்சிக்காகவும். யூஸ்ஃபுல் ட்ரைட்ஸ். யூஸ்ஃபுல் ட்ரைட்ஸ்னா இப்ப நம்ம வேரியேஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்மளோட வெப்பம் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? கிளைமேட்டிக் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு. வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது, மழை பெய்யுற நேரத்துல வெயில் அடிக்குது. சோ அப்படி மாத்தி இருக்கா? சோ இதை நம்ம சர்வே ஆகிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஃபியூச்சர்ல எப்படி வேணா நடக்கலாம், வேற ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கலாம். சோ அந்த கிளைமேட் சேஞ்சஸை நம்மளோட ஃபியூச்சர்ல வர ஜென்ரேஷன் வந்து அதை வந்து என்ன பண்ணும்? சர்வே பண்ணணும்னா நம்மளுக்கு வேரியேஷன் முக்கியம். ஸோ இந்த வேரியேஷன் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா நடக்கும். ஓகேவா? லைக் எப்படியும் சர்வே ஆஃப் ஃபிட்னஸ் மாதிரி. ஸோ அடுத்த லெவல் ஜென்ரேஷன்ல ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை அடாப்ட் பண்றது மாதிரி நம்மளுக்கு புது ட்ரைட்ஸ் வந்து உருவாகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த வேரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப வேரியேஷன் எதுக்கு? ஒரு நல்ல வளர்ச்சிக்காகவும் யூஸ்ஃபுல் ட்ரேட்ஸுக்காகவும். யூஸ்ஃபுல் ட்ரேட்ஸ்னா என்ன? கிரெகர் மெண்டல் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அவர் என்ன பண்ணிருப்பாரு? நிறைய ட்ரேட்ஸ் வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேவா? எப்படி? ஒரு கிரீன் கலர் பட்டாணிக்கும் எல்லோ கலர் பட்டாணிக்கும் கிராஸ் ஸ்பீட் பண்ணியிருப்பாரு. பண்ணி நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் பட்டாணி பீஸ்னா நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ அதுதான் இந்த மாதிரி. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபுட் பைப்? உணவு குழாயின் மற்றொரு பேர் என்ன? என்னது? ஈசோஃபேகஸ். Read the
following statement carefully and select the incorrect one. சரி, என்ன சொல்றாங்க? cerebellum maintaining a body posture and balance அப்படி சொல்றாங்க. கரெக்ட் தானே? இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். cerebellum என்ன பண்ணுது? இப்ப நான் வந்து நடக்கிறேன், முன்னாடி வரேன், இதுக்குன்னா காரணம் யாரு? cerebellum தான். அப்ப இது கரெக்ட் தான். ஓகேவா? மெரிலா ஆப்ளிங்கேட்டா controls the reflex action அப்படின்னு சொல்றாங்க. மெரிலா ஆப்ளிங்கேட்டா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. யாரு கண்ட்ரோல் பண்றா? ஸ்பைனல் கார்டு தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம்ல, எப்படி சூடான ஒரு பொருள் இருக்கு, ஒரு டீயோ காஃபியோ ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு, நான் ஆசையில வந்து குடிக்க கையை வைக்கிறேன், அது சூடு என் கையில டச் பண்ணோடனே ஐயோ சூடுன்னு சொல்லி என் கை என்ன செய்யுது, வெளியில இருக்குது. ஸோ அது பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எது மூலியமா நடக்குதுன்னா ஸ்பைனல் கார்டு மூலியமா நடக்குது. ஸ்பைனல் கார்டுனா என்ன? தண்டுவலம். ஓகேவா? ஸ்பைனல் கார்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸ்பைனல் கார்டு act as a relay between brain and the rest of the body and also control a reflex action. இப்ப நான் சொன்னேன், அப்ப இதுவும் கரெக்ட். செரிபெல்லம் தான் என்னது? நம்ம மூளையிலேயே இருக்கிறது பெரிய பகுதி. ஓகேவா? இதனாலதான் நம்மளால திங்க் பண்ண முடியுது, வாலண்டரி ஆக்ஷன் தான் பண்ண முடியும். வாலண்டரி ஆக்ஷன் என்னது? இந்த கையை நீட்டுறேன்னா இதுதான் வந்து வாலண்டரி ஆக்ஷன். என்ன அறிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நான் பண்றேன், இது பேர்தான் வாலண்டரி ஆக்ஷன். ஓகேவா? இன்வாலண்டரினா நம்மள அறியாம தும்புவோம்ல, நம்ம அறியாமையே நம்ம வயிற்றுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன இருக்கு, ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன். ஓகேவா? ஸோ தமிழ்ல இந்த கொஸ்டின் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வேர்டிங்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது போலாமா? What is the primary purpose of pasteurization in food processing? உணவு பதப்படுத்துதலில் pasteurization முறையின் முதன்மை நோக்கம் என்ன? சரி, pasteurization என்ன? நம்ம கடையில வந்து பால் பாக்கெட் வாங்குறோமா, பால் பாக்கெட்ல என்ன எழுதியிருப்பாங்க? pasteurized milk, பதப்படுத்தப்பட்ட பால் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப பால்ல சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் இருக்கும், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கும். அது நம்ம டேரக்டா குடிக்கும் போது நம்மளுக்கு நோயை வந்து நம்மளுக்கு உருவாக்கும். ஓகேவா? சோ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, பாலை நம்ம பாக்கெட் பால் இருக்கு பாத்தீங்களா, பாக்கெட் பண்றதுக்கு முன்னாடியே பாலை வந்து நல்லா பாயில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பாயில் பண்ணதுக்கு அப்புறம் பாக்கெட் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம பாக்கெட்ல வாங்குற பாலை வந்து டேரக்டாவே குடிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து பாஸ்டரைஸ் பண்ணி தான் வந்திருக்கு, அதாவது நல்லா காய்ச்சி தான் வந்திருக்கு. நம்ம டேரக்டாவே குடிக்கலாம். பட் நான் இருந்தாலும் நம்ம வீட்டுல என்ன செய்வோம், மறுபடியும் ஒரு வாட்டி வந்து பாலை காய்ச்சி குடிப்போம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எதுக்கு பண்றாங்கன்னு கேட்கறாங்க. டு கில் ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ், தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை அழித்தல். கண்டுபிடிச்சவர் யாரு? அவர் பேர் அந்த பேர்லயே இருக்கும், பாஸ்டரைசேஷன் இருக்கா, கண்டுபிடிச்சது பாஸ்டர் தான் அவர் பேரு. ஓகேவா? Statement question: keeping oily foods in airtight container prevent acidity. Airtight container slow down the oxidation of fats and oils. என்ன சொல்றாங்க? சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு சிப்ஸ் இருக்கு, ஆயிலி ஃபுட்ஸ் தானே, சிப்ஸ் வச்சுக்கலாம்ல. ஒரு சிப்ஸ் இருக்கு, சிப்ஸை வந்து ஒரு காத்து போகாத ஒரு கண்டெய்னர்ல மூடி வச்சிருப்பாங்க. ஏன்னா இது அதாவது என்ன சொல்றது, பதத்து போகாம இருக்கும். ஓகேவா? அது பேர் தான் ரெசிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அங்க ஆக்சிஜனோட அளவு வந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னர் என்ன பண்ணிருந்தா கம்மி பண்ணிடும். அதாவது ஆக்சிஜனே உள்ள போகக்கூடாது. சப்போஸ் அப்படி விட்டுச்சுன்னா ஆக்சிஜன் என்ன செய்யும், இந்த சிப்ஸோட ரியாக்ட் ஆகி பதத்து போயிடும். ஸோ அப்ப ரீசன் எப்படி இருக்கு, கரெக்டா இருக்க? இந்த ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்லோ டவுன்ஸ் ஆக்சிஜேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில். ஏன்னா ஏர்டைட் கண்டெய்னர் வந்து காத்தையே உள்ள போகக்கூடாது, ஆக்சிஜன் உள்ள டப்பாக்குள்ள போகக்கூடாது. அப்ப அங்க ஆக்சிஜேஷன் நடக்காது. அப்ப both A and R are true and R is the correct explanation of A. ஓகேவா? When you shake a tree, the fruits fall because of okay. இது இனர்ஷியாங்க கான்செப்ட்ல வருது. இனர்ஷியானா என்ன? இப்ப இந்த பென் இருக்கு வச்சுக்கோ. ஓகேவா? இந்த பென்னு எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு, அது எந்த வேலையும் பார்க்காம அப்படியே இருக்கு. இந்த பெண்ணை நான் வந்து இப்படி தள்ளி விடுறேன், தள்ளி விடும் போது என்ன ஆகுது, அது ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு, அதாவது வேற இடத்துக்கு வந்து மாறுது. ஸோ இப்படி அதோட நிலையான இடத்துல இருந்து மாறாம இப்படி தடுக்குது பாத்தீங்களா, இது பேர் தான் இனர்ஷியா.
ஓகேவா? இப்ப நானே இருக்கேன். இப்ப என்ன வந்து ஒரு ஆள் வந்து இந்த சைட்ல இருந்து தள்ளுதாப்புல, நான் இந்த பிடிச்சி வச்ச பிள்ளையாத மாதிரி இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அப்ப அது பேர் என்ன? இனர்ஷியா. ஓகேவா? ஸோ நம்ம இனர்ஷியாவை 3 வகையா பிரிக்கலாம். இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கலாம். அது என்ன எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒண்ணுல ஒரு பஸ்ல நீங்க போறீங்க. ஓகேவா? பஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, இங்க இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. உட்கார்ந்துருக்கீங்க. உட்கார்ந்து இருக்கும் போது பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, நீங்க என்ன செய்வீங்க? டக்குன்னு பின்னாடி போவீங்க. ஓகேவா? எப்படி? பஸ் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி போவீங்க. ஏன்னா உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னா, டேய் நீ வந்து ஒரு நிலையாவே இருக்க, உன்னைய ஒரு பொருள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து முன்னோக்கி நடக்க செய்யுது. ஓகேவா? நீ முன்னாடி போகாத, பின்னாடியே இருடான்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்குது. ஓகேவா? அது பேர் தான் இனர்ஷியா. இனர்ஷியா ரெஸ்ட். நீ ரெஸ்ட்லயே இருடா, பிடிச்ச பிள்ளையா மாதிரி அங்கேயே இருடா அப்படிங்கிறது தான் இனர்ஷியா ரெஸ்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, இனர்ஷியா மோஷன். மோஷன்னா அதே மாதிரிதான். இப்ப நீங்க வந்து கார் ஓடிட்டு இருக்கீங்க. ஓடிட்டு இருக்கும் போது என்ன செய்வீங்க? பிரேக் போடுவீங்க. ஓகேவா? பிரேக் போட்டோன்னே நம்ம என்ன செய்வோம்? நம்ம நிறைய படத்துலயே பார்த்துவோம், வடிவேல் கம்பெனி தான் பார்த்துவோம். பிரேக் போட்டோன்னே முன்னாடி எகிரி குடிச்சு போய் விடுவாது. அது ஏன்னா டே நீ வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்க. ஓகேவா? அதனால பிரேக் பண்ணா என்ன செய்வோம்? நிப்பாட்டுவோம். அதனால உடைய வந்து நிப்பாட்ட விட மாட்டேன், நீ முன்னோக்கியே போகணும்டான்னு சொல்லிட்டு இங்க ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி பிடிச்சி தள்ளுது. அது பேர் தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதாவது நான் இனர்ஷியா சொல்லியிருக்கேன், நீ எந்த வழியில இருக்கியோ அந்த வழியில அப்படியே இதுன்னு சொல்றதுதான் இனர்ஷியா. நீ மூவ் ஆகிட்டே இருக்க, எதுக்கு நிக்கிற, மூவே ஆகுடான்னு சொல்லிட்டு உங்களை தள்ளுறது பாத்தீங்களா? இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகேவா? அதே இது அடுத்து பாருங்க, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா? இப்ப நான் கார் ஓடிக்கு போறேன். இப்ப எனக்கு வந்து டேர்னிங். ஓகேவா? டேர்னிங் எப்படின்னா ரைட் சைடு. நான் ரைட் சைடு நான் அப்படியே நகட்டுறேன். ஆனா பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் வந்து ரைட் சைடு நான் நகட்டும் போது ரைட் சைடு தான் நகருவாங்கன்னா இல்ல, அவங்க ஆப்போசிட் சைடான லெஃப்ட் சைடு வந்து அப்படி சாய்வாங்க. இது என்ன சொல்றதுன்னா அதே மாதிரிதான், டேய் நீ வந்து ஆல்ரெடி வந்து லெஃப்ட் சைட்ல தான் இருக்க, எதுக்கு நான் ரைட் சைடுக்கு போற, எப்பயும் போல பழைய மாதிரி லெஃப்ட் சைட்ல இதுதான்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு புடிச்சு இருக்குது. பாத்தீங்களா? இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அப்ப இனர்ஷியானா என்ன? செவனன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை அப்படியே இருக்க விட்டுட்டா அது பேர் தான் இனர்ஷியா. அங்க போய் நம்ம டச் பண்ணி நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது மூவ் ஆகும் பாத்தீங்களா? அப்ப வந்து அது மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகாம அதே ஒரு இடத்துல நிக்க வைக்கிறது பேர் தான் இனர்ஷியா. புரிஞ்சுச்சா? அப்ப இங்க பாருங்க, when you shake a tree, the fruits fall because of மரத்துல பழம் அது ஆடுக்கு இருக்கு, நம்ம போய் ஷேக் பண்ணோடனே என்ன ஆகுது? விழுகுது. இது எதுக்கு வருது? இனர்ஷியா மோஷன். ஓகேவா? Why is a plasma membrane called selective permeable அப்படிங்கிறாங்க. செலக்டிவ் பெர்மியபிள்னா சிலது மட்டும்தான் உள்ள விடும், சிலது வந்து உள்ள விடாது. ஓகேவா? அது ஏன்னு பாத்தீங்கன்னா அதான் ஆன்சர் இங்கே இருக்கு. allows only a certain substance to pass in or out. ஓகே, இதான் ஆன்சர். ஆனா கான்செப்ட் பார்ப்போம். பிளாஸ்மா மெம்பரேன்னா என்ன? ஒரு செல் இருக்கு, செல்லோட ஸ்கின் தான் பிளாஸ்மா மெம்பரேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகேவா? செல் இருக்கு, செல்லோட ஸ்கின் தான் பிளாஸ்மா மெம்பரேன். செல்லோட போன் நம்ம வந்து எதை வந்து ஒப்பிடுவோம்னு பாத்தீங்கன்னா செல் வால ஒப்பிடுவோம். ஓகேவா? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் எப்படின்னா எல்லாத்தையும் வந்து உள்ள விடாது, எல்லாத்தையும் வெளியே எடுக்காது. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு நியூட்ரிஷன்ஸ் வருது, வாட்டர் வருது, தண்ணி, சத்துகள் இதுதான் வருது. அப்ப என்ன பண்ணும்னா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து நுழைய விட்டுரும். ஓகேவா? இதே சமயம் நச்சுத்தன்மையான நுண்ணுயிரிகள் டாக்ஸிக் நிறைய டாக்ஸிக் விஷயம் இருக்கு பாத்தீங்களா? சோ அதுதான் வந்து உள்ள வந்துச்சுன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் என்ன பண்ணும்னா உள்ள விடாது. ஓகேவா? சோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா செலக்டிவ்லி பெர்மியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? A ball is thrown vertically upward between the initial velocity. After a time, its velocity becomes. ஒரு பந்து u என்ற ஆரம்ப திசை வேகத்துடன் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது.
t காலத்திற்கு பிறகு அதன் இறுதி திசை வேகம் v ஆனது பின்வரும் மாதிரி எதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? சரி, என்ன சொல்றாங்க? இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகேவா? ஒரு பால் வந்து பால் வச்சுக்கோங்க, மேல இருந்து கீழே வந்து விடுறாங்க. ஓகேவா? அப்ப மேல இருந்து கீழே விடும்போது இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல மேல இருந்து கீழே விட்டாங்கன்னா அங்க இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும். ஓகேவா? இப்ப வெலாசிட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரி, ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னது? a is equal to v minus u by t. இதான ஃபார்முலா. ஓகேவா? இங்க ஆக்சலரேஷனோட இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 0ன்னு தெரியும். ஃபைனல் வேல்யூ தெரியாது. கீழே டைம் tன்னு வச்சுப்போம். இப்ப ஏக்கு பதிலாக இங்க என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா g. ஏன்னா இது மேல இருந்து வெர்டிகலா கீழே விழுது. அப்ப இங்க ஆக்சலரேஷன் என்ன வார்த்தை இருக்கும்? ஃப்ரீ பாடிஸ்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து இருக்கும். அதனால ஏ ஜியா ஆகுது. ஓகேவா? சரி, என்ன கேக்குறாங்க? v யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஒரு பொருள் மேல இருந்து கீழே நோக்கி வருது. அப்ப அங்க ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? ஃப்ரீ பாடிஸ்ல வெர்டிகலா மேல இருந்து கீழே ஒரு பொருள் தூக்கி போடுறாங்க. அங்க ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சலரேஷன் 0வா இருக்கும். ஆனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும். ஓகேவா? அதாவது g இருக்கும். சரி, இப்ப இந்த g கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா நம்ம என்ன போடுவோம்? நார்மலா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்ன போடுவோம்? v minus u by t. ஓகேவா? இப்ப என்ன ஆகும்? இந்த ஜியும் டியும் கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா? இந்த மைனஸ் யூ வந்து பிளஸ் யூவா ஆகும், ஈக்குவல் டு v. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? u plus v is equal to u plus gt. இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? Which of the following is the correct reason for constructing the ceiling of large halls in a curved shape? பெரிய அரங்கில் மேல்கூரையில் வளைந்து வடிவில் அமைக்கப்படுவதற்கான சரியான காரணம் பின்வருவற்றில் எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பெரிய ஆடிட்டோரியம் ஹால்னா போயிருந்தீங்கன்னா ரூஃப் எப்படி இருக்கும்னா நல்லா வளைஞ்சு இப்படி இருக்கும், டோம் ஷேப்ல இருக்கும், இப்படி இருக்கும் ரூஃப். நீங்க நிறைய நம்ம மஹால் போகும்போது அதெல்லாம் பாருங்க. ஓகேவா? இந்த மியூசிக் கான்சர்ட் இந்த மாதிரி நடக்கிற இடத்துல தான் போய் பாருங்க, இப்படி டூம் ஷேப்ல இருக்கும், நல்லா வளைஞ்சு இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? அப்பதான் இவங்க ஏதாச்சும் இப்ப பாடுறாங்களோ பேசுறாங்களோ அப்ப இந்த சவுண்ட் என்ன பண்ணுமா மேல போயிட்டு கீழே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லாத்துக்கும் ஈக்குவலா கேட்கற மாதிரி இருக்குமா. சோ அதனாலதான் இது இந்த மாதிரி டோம் ஷேப்ல வச்சிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? டு ப்ரொவைட் மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அபவுட் ஃபீலிங். அதுதான் இருக்காது. ஆன்சர் என்னது? டு அலோ சவுண்ட் டு டிஸ்ட்ரிபியூட் ஈவன்லி இன் த ஹால். ஓகேவா? இப்படி மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால எல்லாத்துக்கும் சவுண்ட் போய் கேட்கும். ஓகேவா? அப்ப டி தான் ஆன்சர். ஒரு ஒலி அரங்கில் சமமாக விநியோகிக்கப்பட்ட, அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்றாங்க. ஓகேவா? இந்த சம பாருங்க. கரண்டோட வேல்யூ என்ன? 1A. run with a filament electronic bulbs for 5 minutes. ஓகேவா? then amount of electrical charge என்ன கேக்குறாங்க. ஒரு கரண்ட் இருக்கு, 1 ஆம்பியர் கரண்ட் இருக்கு, அத வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து என்ன பண்றாங்க? எரிய வைக்கிறாங்க. அப்ப அங்க எவ்வளவு கரண்ட் ஃப்ளோவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? கரண்டோட ஃபார்முலா என்ன? I is equal to Q by T. இப்ப எனக்கு கரண்ட் இருக்கு, T இருக்கு. ஓகேவா? எனக்கு Q தான் வேணும். அப்ப என்ன செய்வேன்? Q is equal to I into T. கரண்ட் இன்டு டைம். ஓகேவா? இப்ப நம்ம போன் சார்ஜ் போடுறோம். சார்ஜ்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, Q. சார்ஜ் போடுவோம். எப்படி போடுவோம்? இவ்வளவு நேரத்துக்கு போன் விற்கும் போது கூட சொல்லுவாங்க, ஒரு மணி நேரத்திலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு கரண்ட் வந்து ஏறி இருக்கு. அப்ப அது பேர் என்னது? சார்ஜ். இப்ப ஃபார்முலா உங்களுக்கு மறந்துச்சுன்னா கூட இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போன்ல எப்படி சார்ஜ் போடுறோம்? இவ்வளவு டைம்ல நம்மளுக்கு இவ்வளவு கரண்ட் ஏறுது, அது பேர் தான் என்னது? சார்ஜ். ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு கரண்ட் இருக்கு? 1 ஆம்பியர் இருக்கு. இன்டூ 5 மினிட்ஸ். மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணா என்ன செய்வோம்?
60 ஆல இன்டு பண்ணுவோம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 300 C. If the time period of the sound waves is 0.02 seconds, then what is the frequency? ஒரு ஒலி அலையின் அலைவு காலம் 0.0 வினாடி எனில் அதன் அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. frequency கான்செப்ட் பட்டுக்கோங்க. frequency inversely proportional to s நானது செகண்ட் டைம். frequency inversely proportional to time. ஓகேவா? சோ 0.02 எழுத வேணாம். ஓகேவா? இது 2 0 இருக்கு. நான் என்ன செய்வேன், மேல 2 0 எடுத்துக்கார மேல வந்து இன்டு பண்ணிக்கிறேன். அப்ப 100/2 2 into 100 சரி 2/100 எவ்வளோ? 50. ஆன்சர் A. புரிஞ்சுச்சா? Why does the sky appears dark to passengers flying at very high altitude? மிக அதிக உயரத்தில் பறக்கும் விமான பயணிகளுக்கு வானம் ஏன் எதற்காக தோன்றுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்கேட்டர் ஆகி நம்மளுக்கு வானம் வந்து ப்ளூ கலர்ல தெரியுது. அங்க ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வந்து இருக்காது. ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் எப்படி வருதுன்னா வாட்டர் டிராப்லெட்ஸ், மழை துளிகள் வழியே வருது பாத்தீங்களா, வாட்டர் டிராப்லெட்ஸ். அது இல்லாட்டினா நிறைய அட்மாஸ்பியர்ல வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இங்க வந்து ஒரு ரிஃப்ராக்ஷன் ஏற்பட்டு இங்க நம்மளுக்கு வந்து ஒரு விப்ஜியர் மாதிரி நம்மளுக்கு கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இஸ் நாட் ப்ராமினன்ட் இன் சச் ஹைட். ஏவா தான் இருக்கும். மேல ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ங்கிறது வந்து இருக்காது. ஓகேவா? A solid cube of wooden has a density less than the water when it is placed in water. Which of the following statement is correct? ஒரு மரக்கட்டை சதுரத்தின் அடர்த்தி நீரை விட குறைவாக உள்ளது. இது நீரில் வைக்கப்படும் போது பின்வரும் கூற்றுகளில் இது சரியானது. ஒண்ணுல ஒரு கியூப் உடன் பாக்ஸ் இருக்கு. இதை நான் வந்து தண்ணிக்குள்ள விடுவேன். தண்ணியோட டென்சிட்டி எவ்வளோ? 1000 kg. ஒரு வரும் 1000 per kg மீட்டர் கியூப். ஓகேவா? இது வந்து எப்பயுமே வாட்டரோட டென்சிட்டி தான் எப்பவுமே கொஞ்சம் மேக்சிமமா இருக்கும். அதுதான் பேஸா வச்சிருப்போம். ஓகேவா? அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வாட்டரோட டென்சிட்டியை விட அது கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னவாகும்? மிதக்கும். எப்படி மிதக்கும்? அப்படியே ஃபுல்லா மிதக்குமா? இல்ல. சிலது எப்படி இருக்குன்னா நீர்ல வந்து முழுகிடும், சிலது வந்து அப்படியே மிதக்கும். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? Cube will float partially submerged and displacing water equal to its own weight. கனசதுரம் தனது இடை சமமான நீரை வெளியேற்றி பகுதி அளவு மூழ்கி மிதக்கும். C. Resistance has a current flowing through it. If it is resistance is halved while the voltage across it is kept constant, what will the change in conductor? Sorry, current. ஒரு மின்தடையாக்கியின் வெளியே மின்னோட்டம் பாய்கிறது. அதன் மின்னழுத்தம் மாறாமல் இருக்கும்போது அதன் மின்தடை பாதியாக குறைக்கப்பட்டால் மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஓம்ஸ் லா ஃபார்முலா என்னது? V is equal to IR. ஓகேவா? என்ன சொல்றாங்க? இந்த Vங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. R வந்து 1/2 ஆகுறான். ஓகேவா? அப்ப I என்னவாகும் அப்படின்னு கேட்கறாங்க. I என்னவாகும்? I வந்து ஆருக்கு எப்பயுமே இது கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. I வந்து எப்படி இருக்கும்? ஆருக்கு இந்த ஐயும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், தலையிலா இருக்கும். ஓகேவா? அப்ப இவன் 1 இருக்கான், இவன் 1/2 இருக்கான். அப்ப இந்த 2 என்ன ஆகும்? இங்க போகுமா? அப்ப I is equal to 2I. ரெண்டா இருக்கும். ஆன்சர் என்ன? It's doubles. It will become double. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்புறேன். ஸோ மறக்காம டாப் 5 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.